வணக்கம். மார்த்தாண்டம் ஆன்லைன்.com சார்பில் வாரம் ஒரு பிரபலத்துடன் நேர்காணல் நிகழ்ச்சியில் இன்று நமது மார்த்தாண்டத்தின் முன்னணி பல் மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் மதிப்பிற்குரிய டாக்டர் ஜெரோத் தாஸ்டன் அவர்களை நமது மார்த்தாண்டம் ஆன்லைன்.com சார்பில் வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம் டாக்டர். உங்கள் ஆஸ்பத்திரியின் சிறப்பு அம்சங்களை பற்றி கூறுங்களேன். என்னுடைய ஆஸ்பத்திரியின் பெயர் ஜெரோம் டென்டல் பல் மருத்துவமனை. அது மார்த்தாண்டம் மெயின் ரோட்டில் அமைந்துள்ளது. இதன் சிறப்பு அம்சம் என்னவென்றால், சிறப்பாக முத்துக்கம்பிக்காக மேல் படிப்பு படித்து முத்துக்கம்பியை சிறப்புற செய்து கொண்டிருக்கிறோம். மற்றும் அனைத்து பல் நோய்களுக்கும் சிகிச்சை அளித்து கொண்டு இருக்கப்படுகிறது. டாக்டர், நீங்கள் டென்டல் துறையை தேர்ந்தெடுத்ததன் பின்னணி என்ன? டென்டல் தொழில் சொல்வதை காட்டிலும் அது ஒரு நல்ல ஒரு சேவை ஆகும். ஏனென்றால் பல் நோய் இப்பொழுது நிறைய ஆட்களுக்கு இருக்கின்றது. மற்றும் பல் என்பது முக்கியமாக பேணி காக்க வேண்டிய ஒரு நமது உடம்பு உறுப்பில் உண்டானகும். எனக்கு அது சிறு வயது முதலே மிக இன்ட்ரெஸ்ட் இருந்ததால் நான் பல் மேற்படிப்பை படித்திருக்கிறேன். உங்களுடைய மேற்படிப்பு எங்கே, எந்த கல்லூரியில்? நான் என்னுடைய மேற்படிப்பை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் எம்டிஎஸ் ஆர்த்தோடான்டிக்ஸ் பிரிவில் நான் என்னுடைய மேற்படிப்பை படித்திருக்கிறேன். மனிதன் சாப்பிடுவதற்கு பற்கள் மிகவும் இன்றியமையாதது. அந்த பற்களை பற்றி விரிவாக கூறுங்களேன் டாக்டர். பல் போனால் சொல் போச்சு என்பார்கள். அது ஏனென்றால் மனிதர்களுக்கு எல்லாருக்கும் 32 பற்கள் இருக்கும். அந்த 32 பற்கள் நன்றாக இருக்கும்போது தான் நாம் அழகாக புன்னகை செய்ய முடியும். அதே மட்டும் இல்லாமல் 32 பற்களும் அழகாக மட்டும் இல்லாமல் நன்றாக ஃபங்க்ஷன் செய்ய இருந்தால்தான் நம்முடைய சாப்பாடை நம்மளால் நன்றாக அரைத்து சாப்பிட முடியும். அதற்காக நாம் பற்களை முக்கியமாக அழகுக்கு மட்டும் இல்லாமல் நம்முடைய நாளுக்குடைய எல்லா தேவைகளுக்காகவும் நாம் அதை பராமரிப்பது மிக மிக முக்கியமானதாகும். மற்றும் பற்கள் என்பது நாம் இன்று பற்களுக்குடைய நோய்கள் நிறைய வகைகள் இருக்கின்றன. அதில் நாம் முன்தள்ளிய பற்கள் மற்றும் பற்களின் இடைவெளி ஆகியவை இருந்தால் நாம் காணும்போது சிரிக்கும் போதும் மற்றவர்கள் பார்க்கும்போதும் அது ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறதாக எல்லாரும் நினைக்கிறோம். அது நம் சிறுவயது முதலே முத்துக்கம்பி போன்ற கருவிகள் மூலம் நாம் சரி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்கள் குடும்பத்தில் யாராவது மருத்துவத்துறையில் உள்ளனரவா? இல்லை, உண்மை சொல்லப்போனால் யாருமே இல்லை. நான் தான் என்னுடைய அம்மா ஃபேமிலியிலேயும் அப்பா ஃபேமிலியிலையும் முதல் மருத்துவர். ஆனால் என்னுடைய தாத்தா வைத்தியர் ஆவார். வைத்திய தொழில் என்பது எங்களுடைய தாத்தாவுடைய பரம்பரை வைத்திய தொழிலாகும். இன்றும் என்னுடைய பெரியப்பா வைத்தியர் தொழில் செய்கிறார்கள். ஆனால் மருத்துவ தொழிலில் நான் மட்டும்தான் என்னுடைய ஃபேமிலியில் இருக்கிறேன். இப்பொழுது பார்த்தால் மார்த்தாண்டத்தில் நிறைய பல் மருத்துவமனைகள் உள்ளன. இது வேற போட்டிகள் நிறைந்த காலம். நீங்கள் மக்களை எந்த வகையில் கவருகின்றீர்கள்? நிறைய போட்டிகள் இருக்கின்றது. ஆனால் அதற்குடைய தேவைகளையும் நிறைய இருக்கின்றது என்று தான் நான் சொல்லுவேன். ஏனென்றால் என்னுடைய பல் மருத்துவர் மட்டும் பாப்புலேஷனை நம்ம சென்செக்ஸ் எடுத்து பார்க்கும்போது இந்தியாவில் மிக குறைவாக தான் பல் டாக்டர்கள் இருக்கின்றனர். ஆனால் போட்டிகள் என்பது எல்லாரும் டவுன் மற்றும் அர்பன் சிட்டிஸாக நம்ம பார்த்து கொண்டு இருக்கும்போது நிறைய பல் மருத்துவர் இருந்தாலும் கிராமப்புறங்களில் பல் மருத்துவர்கள் மிக குறைவாக தான் இருக்கிறார்கள். அது நாம் இனி வருகிற பல் மருத்துவர்கள் நகரங்களில் இல்லாமல் கிராமங்களிலும் பல் மருத்துவமனை அமைத்தால் இத்தனை போட்டிகள் வராது என்று நான் நினைக்கிறேன். அதே நேரம் என்னுடைய மேல் படிப்பாகிய முத்துக்கம்பி சிகிச்சையில் நான் எம்டிஎஸ் ஆர்த்தோ நம்முடைய மார்த்தாண்டத்தில் ஸ்பெஷலிஸ்டாக நான் மட்டும்தான் இருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் உங்கள் ஆஸ்பத்திரியில் எந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள், அதாவது பற்கள் சரி செய்வதில்? நான் என்னுடைய பல் மருத்துவமனையில் இப்பொழுது லேட்டஸ்டாக முத்துக்கம்பிக்குடைய கருவிகளை நான் உபயோகித்து கொண்டிருக்கிறேன். பொதுவாக அதை நாம் ஸ்ட்ரெயிட் ஒயர் டெக்னிக் என்னும் முத்துக்கம்பியை நான் உபயோகிக்கிறேன். பழைய காலத்தில் பெக்டைக் என்கிற ஒரு முத்துக்கம்பி இருந்தது. அதற்கும் இப்போது லேட்டஸ்டாக உள்ள ஸ்ட்ரெயிட் ஒயர் கம்பிகளுக்கும் தான் நான் உபயோகிக்கிறேன். பெக் டெக்னிக் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அது அழிந்து வருகிறது. ஏனென்றால் அதில் நிறைய குறைபாடுகள் இருக்கிறதால் இன்றைய காலமாகிய ஸ்ட்ரெயிட் ஒயர் டெக்னிக்கை நான் பின்பற்றி கொண்டிருக்கிறேன். பொதுவாக பற்களில் ஏற்படுகின்ற நோய்களை கூறுங்களேன், அதை தவிர்ப்பதற்கான. பற்களை பொதுவாக நாம் டென்டல் கேரிஸ் என்கிற பல் சொத்தை நோய்களை தான் முதலாக நாம் கவனிக்க வேண்டியது. ஏனென்றால் சொத்தை பற்கள் இருக்கும்போது பற்களை அதை அரித்து கொண்டு
அதனுடைய மேல் பகுதியை நாம் காணாமல் போயிட்டு அப்புறம் கொஞ்ச நாளில் அது வலிதாகி பற்களை எடுக்க வேண்டிய நிலைமைக்கு கொண்டு வருகிறது. அதனால் நாம் பற்கள் சிறிய போடாக இருக்கும் போதே நாம் அதனை அடைத்து அதை காப்பாற்றிக் கொள்வதை மிகவும் அவசியமாக நான் கூறுகிறேன். பொதுவாக பல்வலி ஏன் ஏற்படுகிறது? அதற்கான மூல காரணம் என்ன? பல்வலி பொதுவாக அந்த பற்களில் உள்ள சொத்தை பற்கள் கிருமிகள் நரம்பு மண்டலத்தை தாக்கும் போது பற்களினுடைய வலி கூடி வருகிறது. அதனால் பொறுக்க முடியாத வலி வரும் பொழுதுதான் நாம் பல் டாக்டரை அணுக வேண்டும் என்கிற அவசியமில்லை. நாம் சிறுதாக பற்கள் கிருமி வரும்போதே அதை நாம் பார்த்து அதனுடைய ட்ரீட்மெண்ட்டை செய்து கொள்வது மிக அவசியமாகும். உங்கள் வாழ்க்கையின் கனவு என்னவாக இருந்தது? டெண்டல் துறையா இல்லை மற்ற ஏதேனும் துறைகளா? என்னுடைய வாழ்க்கை கனவு என்பது நான் ஒரு சிறந்த ஒரு பல் மருத்துவராக வர வேண்டும் என்பதை நான் +2 முடித்து நான் பல் மருத்துவமனைக்கு போகும்போது நான் என்னுடைய கனவாக எடுத்துக்கொண்டேன். அதை நான் இன்று வரை அந்த கனவு நினைவாகிறதுக்காக நான் என்னுடைய கடைசி மூச்சு இருக்கும் வரை நான் அதற்காக பாடுபட்டு கொண்டிருப்பேன். மற்றபடி பல் மருத்துவத்தை தவிர எனக்கு அப்படி பெரிய இன்ட்ரெஸ்ட் ஒன்றும் இல்லை.